அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிரோஷ் சந்துரு. லண்டன்ல இந்த 2025 ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு இறுக்கமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்குது. அங்க சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிற அகதிகளுக்கோ அல்லது தஞ்சம் கோரியவர்கள் என்ற ரீதியில எந்தவித குடியுரிமை அனுமதியும் இல்லாம வெளியிடங்கள்ல போயிட்டு வேலை செய்யறவங்களாக இருக்கட்டுக்கும், கம்பெனிகள்ல அல்லது உறவினர்கள தொழில் துறைகள்ல அதாவது கடைகள்ல வேலை செய்யறதா இருக்கட்டுக்கும், எல்லாருக்குமே ஒரு பேர் இடியாத்தான் இருக்குது இந்த இமிகிரேஷன் ரெய்டு. அதாவது குடிவரவு குடியேழு திணைக்கள அதிகாரிகளால தினமும் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் உங்களுக்கு. தினமும் அதிகாலையில் எழும்புறதுக்கு முதல் கூட போயிட்டு அவங்கள எழுப்பி உன்னுடைய பாஸ்போர்ட்டை கொண்டு வா, நீ இங்க தங்கியிருக்கிறதுக்குரிய விசாவை கொண்டு வா அல்லது தற்காலிக ரெசிடென்ட் பெர்மிட்டை கொண்டு வா என்று சொல்லி விசாரிக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னா லண்டன் வாழ் புலம்பெயர்ந்தோர் நிலைமை உங்களுக்கு ஒரு கவலைக்குரிய இடமாகத்தான் இருக்கும். பாருங்க இந்த வீடியோல. Good evening, fellas. Immigration. We've got warrants come in. Yeah. Hello, mate. Immigration service. Got a warrant to enter the premises. Nationality. Where are you from? I am from Turkey. Turkey. Where are you living? Upstairs. அதிகாலை நேரமே அதாவது அவங்க எழும்ப முதலே போயிட்டு உன் பாஸ்போர்ட்டை கொண்டு வா, நீ சட்டவிரோதமா தங்கிருக்கியா, சட்ட முறைப்படி தங்கிருக்கியா, உன்னுடைய ஒர்க் பெர்மிட்டை கொண்டு வா, இங்க வேலை செய்யறதுக்கு அனுமதி இருக்கா, இப்படி நிறைய கேள்விகளை வினாவுறாங்க. பதட்டத்துல போய் சொன்னா கூட அங்க கைது நடவடிக்கை இடம்பெறும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 2025 பிறந்ததிலிருந்து லண்டன் மட்டும் இல்லை, பெரிய பெரிய நாடுகள் இங்கே மேற்குலக நாடுகள், யூரோப்ஸ் நாடா இருக்கட்டுக்கும், சுவிஸா இருக்கட்டுக்கும், இந்த பிரித்தானியா எல்லா நாடுகளும் கொஞ்சம் இந்த புலம்பெயர்ந்தோர் தொடர்பான சட்டங்களை இறக்கிட்டு வருது. அதுவும் இந்த 2025 பிறக்க முதலே நாங்கள் பிடிச்சோம் சொல்லிக்கொண்டு அதே மாதிரியே மேலதிகமாகவும் சட்டங்களை உருவாக்கி புலம்பெயர்ந்தோர் நாடு கடத்தணும் என்ற முடிவிலே இருக்காங்களே. புலம்பெயர்ந்தோர் நாளுக்கு நாள் வெவ்வேறு நாடுகள்ல இருந்து, முக்கிய குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செய்தியில கூட அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல இருந்து வர்ற புலம்பெயர்ந்தோர்கள் சட்டவிரோத குடியேற்றவாசிகளை நாடு கடத்துறதுக்குரிய திட்டங்கள். அப்ப லண்டனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், எல்லா பக்கத்தாலையும் புலம்பெயர்ந்தோர் அகதி அந்தஸ்து கோரி நிர்கதியான நிலையை நிக்கிறவங்களுக்கு உங்களோட நாட்டில் இருக்கெடுப்பிடணும்னு சொல்லி எல்லா பக்கத்தாலையும் போறாங்க. ஆனா அவங்களும் ஒரு பக்கத்தால என்ன பாத்தீங்கன்னு சொன்னா தங்களோட நாட்டிட சனத்தொகை ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சிருந்தா தான் பொருளாதாரத்தையும் சரியான முறையில் சரி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லியும். ஆனா முக்கியமா எல்லா நாடுகளோட என்ன சிந்தனை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா தங்களோட நாட்டு சிட்டிசன்ஸுக்கு தேவையான சலுகைகளும் தேவையான வசதிகள் அடிப்படையில் உரிமைகளையும் சரியான முறையில பகிர்ந்தளிக்கிறதுக்கு அங்க சனத்தொகைகள் அளவாக இருக்கணும், வளங்களுக்கு ஏற்ற வகையில் சொல்லி. ஸோ அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா இந்த லண்டன்ல சட்டவிரோதமாக உள்ளோர் மீது உள்நாட்டு அந்த நாட்டு குடிவரவு குடியேழு திணைக்கள அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக உணவகங்கள், கட்டுமான நிறுவனங்கள், ரயில் பார்லர்கள், கார்வாஷ் சேவைகள் போன்ற தொழில் சட்டவிரோதமாக ஈடுபடுறவங்களை கண்டறிந்து நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு முயற்சித்துக் கொண்டிருக்காங்க. இந்த வகையில சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்தவும் அதன் மூலம் நடைபெறும் குற்றச்செயல்களை குறைக்கிறதுக்கும் இப்ப ஆழ்கடத்தில் மூலம் தான் அவங்களோட ஐடென்டிஃபை என்னன்னு சொன்னா ஆழ்கடத்தில் மூலம் தான் இந்த புலம்பெயர்ந்தோர் நிறைய பேர் இங்க வராங்கன்னு சொல்லி இவங்களை பிடிக்கிறதன் ஊடாக அவங்க வேரோட அழிக்க பாக்குறாங்க. அதாவது இந்த ஆழ்கடத்தல்காரர்களை வேரோட அழிக்க பாக்குறாங்க. ஸோ இதன் காரணமாக இந்த ரைடு, இமிகிரேஷன் ரைடு ஆரம்பிச்சு லண்டன்ல இப்ப நடைபெற்று கொண்டிருக்குது. உங்களோட இடங்களும் இந்த செய்தி பார்க்குற நீங்க உங்களோட இடங்களையும் அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடும். நீங்களும் அப்படியான ஒரு ஆள் இந்த வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட இடத்துலயும் அப்படியான விஷயங்கள் நடக்கக்கூடும். இலங்கை, இந்தியா மற்றும் பிற நாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக லண்டன் சென்றவர் இந்த நடவடிக்கையின் ஊடாக கண்டுபிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதால் சட்டபூர்வமான ஆவணங்கள் இருப்பதை உங்களை உறுதி செய்து கொள்ளட்டாம்னு சொல்லி இமிகிரேஷன் சைட்லயே உங்களுக்கு சொல்றாங்களே. இப்படி உங்களை நீங்க சட்டவிரோதமா தங்கிற நேரத்தில் உங்களை பிடிச்சா என்ன நடக்கும்? சட்டவிரோதமா நீங்க அங்க தொழில் புரிஞ்சுட்டு இருக்கீங்க, சட்டவிரோதம் குடியேறி நீங்க என்ன நடக்கும்? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உடனடியாக உங்களை கைது செய்து அனுப்புறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்குது, அல்லது ஒரு காலக்கெடுவு கொடுத்து உங்களுக்கு போறதுக்குரிய வாய்ப்பும் இருக்குது. அது உங்களோட நிலைமையை பொறுத்து, ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் உங்களை கைது செய்யும் போது உங்களோட இருப்பு ஸ்டேட்டஸ் என்னென்ன இருக்கோ அதன்படித்தான் இந்த முடிவுகள் எடுக்கப்படும். அப்படி நீங்க எந்தவித பிரச்சனையும் இல்லாம நீங்க தங்கி இருக்கிற ஒருவராக இருந்தால் உங்களை சொன்னா அந்த இடைக்கால தங்க முகாங்கள் இருக்கும் தானே, அங்க கொண்டு உங்களை வச்சிருப்பாங்க. உங்கள் நாடு கடத்தலுக்குரிய நடவடிக்கைகளை சரியான முறையில் அமைக்கும் வரைக்கும் உங்களை அந்த இடங்களை வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா நாடு கடத்துறது இப்ப வலுக்கட்டாயமாகவும் இருக்குது, உங்களோட விருப்பின் பேர்லையும் இருக்குது. இப்ப நாடு சிலர் ஓகே நான் நாட்டை விட்டு போறேன்னு சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவு கொடுத்து அதுக்குரிய நடைமுறைகளை அவையில் குடிவரவு திணைக்கள அதிகாரிகளால் உங்களுக்கு அமைச்சு தெரிவிக்கணும் அந்த அங்கத்தை நாட்டு அரசுல அதுக்கு பொறுப்பானவங்க. ஆனா நீங்க இல்ல போக மாட்டோம், நாங்கள் இங்கே தஞ்சம் வேணும்னு சொன்னீங்களா இருந்தா உங்களுக்கு ஒரு காலக்கெடுவுக்குள்ள உங்களை கட்டாய நாடு கடத்தலுக்கு உட்படுத்தி உங்களை நாடு கடத்தக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி நாடு கடத்தப்படுறது, அதாவது கட்டாய நாடு கடத்தப்படுதலோ இல்லாட்டி நீங்க தன்னார்வமாக முன் நாடு போறேன்னு சொல்லி போனா கூட உங்களுக்கு 1 தொடக்கம் 10 வருஷங்களுக்கு, அதாவது உங்களோட நிலைமையை பொறுத்து, ஸ்டேட்டஸை பொறுத்து 1 வரைக்கும் 10 வருடங்களுக்கும் உங்களுக்கு தடை விதிக்கப்படும் திரும்ப யூகேக்குள்ள வாரதுக்கு. இப்படியெல்லாம் நீங்க உங்களை நாடு கடத்துறாங்க. நாடு கடத்தைக்குள்ள நீங்கள் ஒர்க் பர்மிட் ஒரு விஷயம் செக் பண்ணாங்க. அதாவது நீங்க வேலை செய்யலாம்னு சொல்லி நீங்க சட்டவிரோதமா வேலை செய்யுங்கன்னு சொன்னா உங்களுக்கு தண்டனை இருக்குது.
சட்டவிரோத வேலை செய்யறதுக்கு தண்டனை இருக்குது, அல்லது சட்டவிரோதமான வேலையை செய்யறதுக்கு தண்டனை இருக்குது. அதோட சேர்த்து உங்களுக்கு வேலை செஞ்ச முதலாளிக்கு கிட்டத்தட்ட லண்டன் காசு 60,000 கிட்ட அபராத தொகை விதிக்கப்படும். அது நிலையை பொறுத்து குறையலாம், கூடலாம். மேக்சிமம் அந்த 60,000 அபராத தொகை விதிக்கலாம். சில நேரங்களில் அந்த நிறுவனத்தின் உரிமங்களும் பறிமுதல் செய்யப்படலாம். அதாவது லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்பட்டு அவையில் அதுக்கு பிறகு தொழிற்படாத முடியாத அளவுக்கும் வைக்கலாம். அதோடு சேர்த்து உரிமையாளரும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. ஸோ இந்த செய்தியை பார்க்குற முதலாளிமார்கள் பார்த்தால் கூட உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. என்னன்னு சொன்னா, நீங்க பிசினஸ் லெவலில் பெரிய லெவலில் செய்யறீங்க, அங்கே நாட்டு சட்டத்திட்டங்கள் தெரியாமல் ஒன்றும் செய்ய மாட்டீங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்தா கூட என்ன சொன்னா, இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட வலைதளங்களை சொல்ற விஷயங்கள் வந்து என்னன்னு சொன்னா, சொந்தக்கார உறவினர் கூட விசா இல்லாம சட்ட விரோதமாக தங்கியிருக்கிற ஒரு புலம்பெயர்வோருக்கு உறவினர் உதவி செய்தால் கூட, இப்ப நீங்க லண்டன்ல பிடிபட்டீங்கன்னு சொன்னா, அதுக்கு பிறகு இப்படியா ஒரு பிரச்சனையில பிடிபட்டு நீங்கள் வந்து திரும்ப நாட்டுக்கு அனுப்பப்பட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு விசா பெறுறது கொஞ்சம் சிக்கலான விஷயம். அதாவது லண்டன் சார்ந்து இப்போ யுகைகளை வந்து நீங்கள் அதே அண்டிய நாடுகளையும் இதோட சம்பந்தப்பட்ட விசாக்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்வது கடினமானு சொல்ல வராங்க. புரியுங்க. ஸோ 2025 ஆரம்பிச்சிலேருந்து குடிவரக்கூடிய இந்த இமிகிரேஷன் ரைடர்ன்ற ஒரு விஷயம் வந்து சட்டவிரோதமாக தங்கியிருக்கிற புலம்பெயர்ந்தவர் வந்து நாடு கடத்தணும் முற்றுமுழுதாக. அதை எது ஒரு வழியில் வில்லனத்துக்கு அனுப்பினாலும் சரி தான், இல்லாட்டி அவையில் கிட்ட அவையில் போறோம்னு சொன்னாலும் அவையில் நல்லபடியாக போய் வராசனை அனுப்பி வைப்பாங்க. விசா திரும்ப வந்து 1 தொடக்கம் 10 வருஷத்துக்குள்ள அவங்க வந்து லண்டனுக்குள்ள வரையலாது. அதோடு சேர்த்து இவங்க அப்படி வாரன்னு சொன்னாலும் விசாக்களை வந்து பெற்றுக்கொள்றதுல சின்ன சிக்கல் இருக்குது. இப்படி இவ்வளவு வந்து சாப்டர் எந்தவித குற்றங்களும் புரியலைன்னு சொன்னா, அப்படி இவங்க வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே குற்றமான முறையில ஏதாவது தொழில் புரிஞ்சு வந்தாலும், அல்லது வேல்கொலைகள், கொள்ளை சம்பவங்கள், கற்பழிப்புகள், கடத்தல்கள், அந்த இது போதைப் பொருள் இப்படின்னு சொல்லி ஏதாவது ஈடுபட்டிருந்தாங்கன்னு சொன்னா இவங்க கட்டாய நாடு கடத்தப்படுவாங்க. ஆனா அதுக்குரிய தண்டனைகள் அங்கத்தைய நாட்டு சட்டத்திற்கு அமைய தண்டனைகள் வழங்கப்பட்டு தண்டனைக்கான முடிவடைஞ்ச பிறகு நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுவாங்கன்னு சொல்லி இமிகிரேஷன் ஆஃபீஸர் சொல்றாங்க. ஸோ சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தவர்கள் வந்து இப்படி குற்றச்செயலில் ஈடுபட்டிருந்தாங்கன்னு சொன்னா தண்டனைகளும் வழங்கப்பட்டு அதுக்கப்புறம் நாடு கடத்தப்படுவாங்க. ஆனா அவங்க அதுக்கு பிறகு லைஃப் லாங்ல வந்து அவங்க லண்டனுக்குள்ள திரும்ப விரையலான்னு சொல்றாங்க. இதனால வந்து இப்ப இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க வந்து லண்டனுக்குள்ள வாரீங்களாக இருந்தாலும் ஒரு அகதி அந்தஸ்து கோரி வாரீங்களா கட்டாயம், ஒரு அகதி அந்தஸ்து கோரி வந்தவர் என்ன கட்டாயம் பதிவு செய்யணும்னு சொல்றாங்க. அதோடு சேர்த்து குடும்பம் அல்லது மருத்துவ நலனுக்காக, மருத்துவ சிகிச்சைக்காக வர்றீங்களாக இருந்தாலும் அதையும் நீங்க விரைவாக பதிவு செய்து சட்ட ரீதியாக உறுதிப்படுத்த சொல்லி, அதை விட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப லண்டனுக்குள்ள இருக்கிறீங்க, உங்களுக்கு விசா ஒன்றும் கிடைக்கல போவரலன்னு சொன்னா, நீங்களாகவே இவர்கள் பிடிக்க முதல் நீங்களாக வெளியேறினால் உங்களுக்கு திரும்ப உடனே வரக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்குதுன்னு சொல்லி இமிகிரேஷன்ஸ் டிபார்ட்மெண்டால ஒரு தகவல் சொல்றாங்க. இது தொடர்பான உங்களுக்கு முழுமையான தகவல்கள் நீங்கள் இந்த ஆர்டிகல் எல்லாம் படிக்கணும்னு சொன்னால் நீங்கள் லண்டன் இமிகிரேஷன் வெப்சைட் உத்தியோக குடிவரக்கூடிய அந்த அவங்களோட திணைக்கள் வெப்சைட்டுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா இது தொடர்பான சகல டீடைல்ஸும் இருக்குது. உங்களுக்கு பொறுமையா படிக்கணும்னு சொன்னா படிக்கலாம். ஆங்கில மொழியில படிக்கலாம். நீங்க ஆங்கில மொழியை வந்து தமிழையும் டிரான்ஸ்லேஷன் பண்ணி படிக்கலாம். ஸோ இந்த செய்தி வந்து நிறைய பேருக்கு பிரயோசனமாக இருக்கு. இப்போ லண்டன்ல நடக்கிற சுச்சுவேஷன்ல எப்படி இருக்குது, என்ன செய்யணும், அவங்களை தயார்படுத்திக் கொள்ற வச்சிருக்கிறது ஒரு நல்ல முடிவை கொண்டு வந்து தரும். ஸோ இதன் காரணமாக உறவுகளாக இருந்தாலும் நீங்களும் சட்டத்துக்கு தண்டனைக்கு உட்படுத்தப்படுவீர்கள் என்றுதான் இமிகிரேஷன் ஆஃபீஸால சொல்லப்படுது. ஸோ அதை கொஞ்சம் நீங்க கவனத்தில் கொள்ளணும். அதோட உங்களோட உறவுகளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சட்டவிரோதமா இல்லாம இல்லை, எல்லாரும் இருக்கிறாங்களா, நான் கொஞ்சம் அவதானம் இருக்கிறது நல்ல ஒரு விஷயமாக கருதப்படும். மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்.